இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த நாளான ஈஸ்டர் திருநாள் இன்று உலகம் முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சிலுவை மரணத்திலிருந்து இயேசுநாதர் 3ஆம் நாள் உயிர்த்தெழும் மகிழ்ச்சி தினமான ஈஸ்டர் திருவிழா இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னையில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் சிறப்பு கூட்டு திருப்பலிகள் நடைபெற்றன. கிறிஸ்தவ மக்கள் புத்தாடை அணிந்து வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். சென்னை சாந்தோம், பெசன்ட் நகர் உள்ளிட்ட தேவாலயங்களில் திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டன. உயிர்த்தெழுதல் என்பது மீண்டும் இறைவனாக எங்களுக்கு அவர் வருகின்றார். எங்களுக்கு மீண்டும் உயிர்ப்பினை தருவதற்காக, பாவத்திற்காக மறிந்து சாவிற்காக மறித்து இறைவனில் நித்திய வாழ்வினை பெறுவதற்காக நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த விழா. ஹாப்பி ஈஸ்டர் டு எவ்ரிவன். இயேசுநாதர் இன்னைக்கு உயிர்த்தெழுந்துக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் கோயில் இப்போ தான் நாங்கள் மாதம் நிறைவேற்றணும். 40 நாள் நாங்கள் லென்த் சீசன் முடிஞ்சு சந்தோஷமாக்குறோம். இயேசுசாமி பாடுபட்டு சிலுவை சுமந்து கல்வாரி மலையில் இறந்தார். அவர் சொன்ன மாதிரியே 3ஆம் நாள் நான் உயிர் தெழுவேன்னு சொன்னார். அதுபடி இப்போ உயிர் தெழுந்துக்கிறார். ப்ராஃபஸி நிறைவாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக்கும். கூடி சீக்கிரம் வருவார். 2ஆம் வருகை ஆயத்தமாக இருக்குது. எல்லோரும் மன திரும்புங்க. ஹாப்பி ஈஸ்டர். தேங்க்யூ. தூத்துக்குடியில் பனிமய மாத ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காட்சி தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டது. இதேபோல ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி நெல்லை மாவட்டம் தென்காசி, கடையநல்லூர், செங்கோட்டை, பாவூர் சத்திரம், ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழிபட்டனர்.